தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அப்போஸ்தலர் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் அப்படின்னு பவுல் சொல்றார். யார் சொன்னாரு? எபேசு சபையின் மூப்பர்களை வரவழைத்தார் பவுல். தான் புறப்பட்டு போவதற்கு முன்பு அந்த சபை மூப்பர்களை அழைத்து அவர்களுக்கு அநேக காரியம் உபதேசித்து சொன்னார். அதான் அந்த 13 இருந்து இருக்கு 20ஆம் அதிகாரத்துல. அப்படி சொல்லும் போது ஒன்னு சொல்றாரு, நிறைய காரியங்களை ஷேர் பண்றாரு. அதுல ஒன்றுதான் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்னார். கர்த்தர் உனக்கு கொடுத்ததை அடுத்தவருக்கு ஷேர் பண்ணு, அதுதாங்க ரொம்ப சந்தோஷம். பவுல் எச்சரித்து சொல்றாரு. என்ன எச்சரிக்கிறாரு? நீங்கள் சுயநலவாதிகளா இல்லாம இருங்க, உண்மையான கிறிஸ்தவா இருங்க. உண்மையான கிறிஸ்தவங்கிறது கொடுப்பதுதான் கிறிஸ்தவம், நம்ம தேக்கி வைத்துக் கொள்வது அல்ல என்று கேட்டால் ஏசாயா 9:6 பார்க்கிறோம். அவர் நமக்கு ஒரு பாலகனை கொடுத்தார், குமாரனை கொடுத்தார். பாத்தீங்களா? இயேசு தமது ஜீவனையே நமக்கு கொடுத்தார். பரிசுத்த ஆவி தமது வல்லமையை வேண்டிக் கொள்வதற்கு கொடுத்தார். அப்ப கிறிஸ்தவங்கிறது கொடுப்பதே கிறிஸ்தவம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமார விசுவாசி எவனோ அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், கெட்டு போகாத. பாத்தீங்களா? அவரை தந்தருளி கொடுத்தார். அவைத்தான் சொன்ன கிறிஸ்தவங்கிறது கொடுப்பது. ஆகவே கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை தேக்கி வைக்காதீங்க. ஆக நீங்க ஆண்டவருக்கு கொடுங்கள். கொடுப்பது என்பது பொருளாதாரம் மட்டுமல்ல. பொருளாதாரம் மிக முக்கியமானது என்று கேட்டால் லூக்கா 11:41, எபிரேயர் 13:16 இதெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. பொருளாதார உதவி தரணும். ஒரு நல்ல சமாரியனை போல இருக்கணும். நம்ம அநேக குற்றீராயிருக்கிறவர்கள் உண்டு, காயம்பட்டவர்கள் உண்டு, இழந்தவர்கள் உண்டு. ஆக அவர்களுக்கு நல்ல சமாரியனை போல, தொற்காலை போல, அநேக விதவைகளை பராமரித்து வாழ்த்து பெற்ற தொற்காலை போல பொருளாதார உதவி நம்ம செய்யணும், கண்டிப்பா செய்யணும். ஆகவே அடுத்தவருக்கு உதவியா இருக்கும்படியே உங்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைக்கிற உதவி செய்யுங்கள். இந்த வருஷத்துல நடந்ததெல்லாம் நன்றி செலுத்துங்க. வருகின்ற வருஷத்தை தீர்மானம் பண்ணி இப்படி இருப்பேன் வாழ்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி வாழுங்கள். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஒரு குறை வைக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.